இந்தியாவில் தடை செய்யப்பட்ட பிரபாகரன் படத்தை பொதுவெளியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பயன்படுத்த தடை விதிக்க கோரி தாக்கல் செய்த மனு வாபஸ் பெற்றதை அடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் படத்தை பயன்படுத்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு தடை விதிக்க கோரி தொடர்ந்த மனுவை திரும்ப பெறப்பட்டதிலிருந்து வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் சார்லஸ் அலெக்சாண்டர் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடந்த 2009ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் மற்றும் இலங்கை அரசுக்கு இடையிலான சண்டையின் போது விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனை போர் முனையில் சந்தித்ததாகவும் அதன் பிறகு துப்பாக்கி பயிற்சி எடுத்ததாகவும் கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார். அதே போன்று முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலை புலி இயக்கத்திற்கு இந்தியாவில் நிரந்தர தடை செய்யப்பட்ட இயக்கமாக அறிவித்த நிலையில் தமிழகத்தில் இலங்கை போர் தொடர்பான அந்த மார்பிங் செய்யப்பட்ட புகைப்படங்களை பயன்படுத்தி சீமான் வன்முறையை தூண்டும் விதமாக செயல்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்ட தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் படத்தை தமது அரசியல் ஆதாயத்திற்காக தேர்தல் பரப்புரையின் போது சீமான் பயன்படுத்தி வருவதாகவும், எனவே இதற்கு தடை விதிக்க வேண்டும், அதே போன்று பிரபாகரன் படத்தை பயன்படுத்த சீமானுக்கு நிரந்தர தடை விதிக்க வேண்டும் எனவும் கோரி அவர் தன்னுடைய மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி சுந்தர் மோகன் ஆகியோருடைய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த விவகாரம் தொடர்பாக அரசுக்கு மனு அளித்த 15 நாட்களுக்குள் வழக்கு தாக்கல் செய்திருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிபதி 15 தினங்களுக்குள் வழக்கு தொடர்ந்தால் அரசு எவ்வாறு பதிலளிக்க முடியும், அரசுக்கு கால அவகாசம் வழங்காமல் நீங்கள் வழக்கு தொடர்ந்திருப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார். பின்னர் இந்த வழக்கை திரும்ப பெறுவதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.